வணக்கம். முதல்ல உங்களுக்கு கட்லெட்டை ஏன் காட்டுறேன்னா வீடியோட கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் அந்த கட்லெட்டை முதல்ல காட்டினேன்னு உங்களுக்கு விளங்கும். சரியா? இன்னைக்கு சரி கட்லெட் பொரிச்சேன். பொரிச்சு கப்புல வச்சேனா. சரியா? இன்னைக்கு இரவு சாப்பாடு தான் கதையை சொல்றேன்னு கேளுங்க. அதுக்கு பிறகு இது ஹோல் கிரெயின் ரைஸ். சரியா? இது சரியான சத்து. அதுக்கு பிறகு அன்னாசி வெட்டி எங்களுக்கு வேறையா மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு தடவி வச்சிருக்கு. அதுக்கு பிறகு சாலட் சாலட் அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் போட்டு அதுவும் செஞ்சது. அதுக்கு பிறகு பாருங்க, இப்ப இதுக்குதான் இந்த கதையை நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா. கட்லெட் எத்தனை இருக்கு? 2 தான். சரி, அந்த விடுங்களேன். சரி, அதுக்கு பிறகு அன்னாசி வேறையா பிள்ளைகளுக்கு வெட்டியிருக்கேன், தூள் போடாம. பிறகு சிக்கன் பிரஸ்ட்டை ஏர் ஃப்ரையர்ல விட்டேன். பிறகு காளான், அதாவது மஷ்ரூம், பெல் பெப்பர், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அதுவும் அவனுக்குள்ள வச்சேனா. பாத்தீங்களா? கட்லெட் எங்க போச்சுன்னே தெரியுதுல. 2 கட்லெட் தான் இருக்குது. இப்ப இந்த 2 கட்லெட்டையும் ஒளிச்சு வச்சுதான் வச்சேனா. இப்படிதான் எங்க வீட்டுல நிறைய கல்லன்கள் இருக்கிறாங்க. சோ டக்குன்னு கட்லெட் காணாம போயிரும். இப்படி பொரிக்க. சோ இன்னைக்கு தான் நான் இரவு சாப்பாடுக்கு செஞ்சேன். சோ ஹெல்த்தியா இன்னைக்கு சாப்பாடு. யாரு வாரீங்க? வர்றவங்க வாங்க, கமெண்ட்ல சொல்லுங்க.